அவர் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து போய் தான். அவர் அரசியல் மேடையில் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து அடிச்சு அவர் பாட்டு விட்டுட்டே இருப்பாரு. அந்த சரளமா பேசுறது தான் அவர் வாய் தான் அவருக்கு வந்து மூலதனமே. இந்திரா காந்தியோட நேரடியாக தொடர்பு வச்சிருந்தவர் பழனி பாபா. இஸ்லாமிய தலைவர்கள்ல இந்த மக்களுக்காகவும், இஸ்லாமிய மக்களுக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும், ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறாத மக்களுக்காகவும் அது எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்ன ஒரே தலைவன் தமிழகத்துல, ஒரே தலைவன் நாலுகாட்சி பழனி பாபா தான். எம்ஜிஆருக்கே வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தவர் பழனி பாபா. நாங்க வர்றதை நாங்க வேணான்னு சொல்லலை, நீங்க எம்ஜிஆர் மாதிரி வாங்க. ஆனா அரசியல் என்ன புரிதல் இருக்கு உங்கள்கிட்ட? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கல்ல, 8 கோடி மக்களை நான் வந்து ஆள்றதுக்கு நீங்க வர்றீங்கல்ல, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம்ல. இந்த இறந்த 41 பேர்ல தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் தான் வந்து அதிகப்படியான மக்கள். நீங்க அதை வந்து நீங்க முதல்ல அதை யாருமே வந்து இந்த கருத்தை வந்து எந்த மீடியாலையும் சொல்றாரு. பழனி பாபா என்ன சொன்னாருனாக்க, அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளாத எவனையும் நீ தலைவனை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். பெரியார் தலைவர் மேடையில வளர்ந்து வந்து இன்னைக்கு வந்து அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு. அவர் வந்து பேசுறது எல்லாம் பொய், பித்தலாட்டம். பழனி என்னை கேட்டா வந்து எம்ஜிஆர் வந்து இந்த அளவுக்கு உருவாக்குனதே பழனி பாபா தான். சார் வணக்கம். வணக்கம். பழனி பாபா அவர்களுடைய வரலாறு நம்ம பெரும்பாலும் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய தளத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனலா எல்லாரும் பார்க்கக்கூடியவர் திருமிகு பழனி பாபா அவர்கள். இந்த பழனி பாபா அவர்களை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில கொண்டு செல்வது திரு சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. நீங்க பழனி பாபா அவர்களோட நேரடியா பயணிச்சிருக்கிறீங்க, தோழர்களா இருந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து நீங்க சீமான் கொண்டுட்டு வந்ததுன்னு சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பொய். அவர் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து பொய் தான். அவர் அரசியல் மேடையில் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து அடிச்சு அவர் பாட்டு விட்டுட்டே இருப்பாரு. அந்த சரளமா பேசுறது தான் அவர் வாய் தான் அவருக்கு வந்து மூலதனமே. அதனால நீங்க பழனி பாபாவை வந்து நான் தான் கொண்டுட்டு வந்தேன்னு சொல்றது வந்து உலகம் அறிந்த பொய். ஏன்னா பழனி பாபா நான் கல்லூரியில் படிக்கும் போதே அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கோம். எங்க ஊர் சொந்த ஊர் தொண்டியில் பல தடவை வந்து பேசியிருக்காரு. இது மாதிரி பல ஊர்களில் உள்ள வந்து அவர் மேடைகளில் பேசும்போது நம்ம அவர்கள் பேச்சுக்களை வந்து ஈர்த்திருக்கோம். அப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய அரசியல்லாம் வந்து நமக்கான புரிதல் இல்லை. கல்லூரியில் படிக்கிற காலங்களையும் சரி, வந்து பள்ளியில் படிக்கிற காலங்கள். ஆனால் அவர் பழனி பாபான்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையானவர்ன்றது அன்னைக்கு நமக்கு தெரியும். அதனால அவருடைய பேச்சுக்கள் நமக்கு ரொம்ப மக்களுக்கு ஈர்ப்பான பேச்சுக்களை பேசுகிறான்றால் அவர் பேச்சுக்கள் நம்ம கேட்டிருக்கோம், ரசிச்சிருக்கோம். இது மாதிரியான காலகட்டங்கள் தான் போணுச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்குற இந்த சீமான் இன்னைக்கு பழனி பாபா கொண்டு வந்திருக்குன்னு சொல்றது வந்து அப்பட்டமான பொய். ஒரு புழுகு மூட்டையை வந்து அவர் வந்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பொய்யான ஒரு தகவல்களை சொல்லி இந்த இளைஞர்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றார். அது தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், பழனி பாபாவை நேசிக்கிற இளைஞர்கள், பழனி பாபா என்ற தலைவரை ஒத்துக்கொண்ட இளைஞர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும். வரலாறு தெரியாமல் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரலாறு தெரியாமல் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் இளைஞர் பட்டாளங்கள் வந்து ஒவ்வொருத்தர் பின்னாலே போய்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் வரலாறுன்னு ஒன்று இருக்கணும்ல. ஒரு தலைவனை ஏற்றுக்கிறாங்க, அந்த தலைவனுக்குள்ள ஒரு வரலாற்று ஆய்வுன்னு ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் எந்த தலைவரையும் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அது சரியான புரிதலாக இருக்காது. பேசுனா மட்டும் போதுமா, அவன் என்ன பேசுறான், உண்மையாக பேசுறானா பொய்யா பேசுறானான்ற மாதிரி நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வர்ற இளைஞர்கள்லாம் வந்து எல்லாம் படித்தவங்க தான், எல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு நல்ல அறிவு சார்ந்து இருக்காங்க. அந்த காலத்துல மாதிரி கிடையாது. அப்போ அவங்க வந்து நம்ம ஒரு தலைவனை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த தலைவன் எதை சார்ந்து வந்திருக்காரு, இவனுடைய வந்து நீண்ட கால வாழ்க்கை வரலாறு என்ன, இவர் எதில் பயணிச்சிருக்காரு, இவனுடைய விஷயங்கள் என்னன்னு நம்ம புரிஞ்சு ஒரு தலைவங்களை பயணிக்கணும். அந்த வகையில தான் நான் வந்து பழனி பாபா பேச்சை கேட்டேன்னா, கல்லூரியில் படிக்கும்போது அவருடைய ஈர்க்கப்பட்டு இறுதியாக பழனி பாபா ஒரு அரசியல் வாரிசா கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து இன்றைய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் KM ஷரீப் புதுக்கோட்டை. அவரைத்தான் வந்து இறுதியாக வந்து தனக்கான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி அந்த அரசியல் அமைப்புக்கான தலைவராக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை உருவாக்கி அண்ணன் KM ஷரீஃபை தலைமையின் கீழே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உள்ள தலைவர்களை ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கணும், ஒரு சமூகங்களின் கூட்டமைப்பை இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி எல்லாருக்குமான ஒரு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். எந்த கட்சியுமே கொடுக்கல, திமுகவும் கொடுக்கல, அதிமுகவும் கொடுக்கல. இதை ரெண்டையும் அடுத்து பாமக உருவாக்கி பாமகவும் கொடுக்கல. அதனால நமக்கான ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு வந்து இனிமேல் இஸ்லாமியர் தான் தலைமையில் இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் சார்ந்த தலைவர்களை வந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி, ஏன்னா பயிர் கொண்ட இஸ்லாத்துல வந்து சமமா பகிர்ந்து கொடுக்கணுன்றது வந்து அந்த குரான்லேயே வந்து சொல்லப்பட்ட ஒன்று. அது இஸ்லாமியர்கள் அனைத்து தலைவர்களும் அதை வந்து கடைபிடிக்கிறாங்க, எல்லாரும் செய்யறாங்க. இப்போ இந்துக்கள்ல இருக்க தலைவர்கள்லாம் அந்த மாதிரி கொடுக்கணுன்ற, ஏன்னா சுயநலத்தோட எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரை வேலை செஞ்சு யாரும் கொடுக்கலன்ற ஒரு வெறுப்புல தான்
இறுதியா வந்து உங்களுக்கு வந்து அவர் சாகிறதுக்கு முன்னால 1997 இறக்கிறதுக்கு முன்னால இந்த ஒரு முடிவை வந்து எடுத்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்றத வந்து ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு பைலா உருவாக்கி அந்த கட்சி பேரை கொண்டு வந்து ரெடி பண்ணி சமூகங்களின் கூட்டமைப்பா தமிழகத்துல கொண்டு வரணும். ஏன்னா பழனி பாபா சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்குனார்னா திமுக அண்ணா திமுகவுக்கும் மாற்றா போயிடும். அவர் உருவாக்குன பாமகவுக்குமே ஒரு மாற்றா வந்து உருவாயிரும்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் தலைவர்களுடைய காழ்ப்புணர்ச்சிகள் எதிரிகள் பல சில அரசியல் காரணங்களுக்காக வந்து அவர் 97 கொல்லப்பட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க தோழர். நீங்க கேட்ட கேள்விக்காக சீமான் இன்னைக்கு சொல்றாருன்னா சீமான் புழுகு மூட்டைன்றதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். இப்ப இந்த இளைஞர்கள் நம்பக்கூடாது, பழனி பாபான்னு சொல்லக்கூடிய வந்து நேசிக்கக்கூடிய வந்து இளைஞர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம சொல்றோம். அதை அப்ப வந்து 97 வந்து பழனி பாபா கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இஸ்லாமிய தலைவர்களும் சரி, பழனி பாபாவோட பயணித்த மாற்று சமூக தலைவர்களும் சரி, அவர் கூட பணியாற்றிய தலைவர்களும் சரி, யாராவது வந்து 97 கொண்டதுக்கு அப்புறம் 98 வந்து நீங்க நினைவேந்தல் நடத்துறீங்களா? எல்லா தலைவருக்கும் நினைவஞ்சலி நடத்துறீங்கல்ல. இப்போ தலைவர் இறந்துட்டா அந்த தலைவருக்கு நினைவேந்தல் நடத்துறீங்க, வந்து பிறந்த நாள் நடத்துறீங்க, எல்லாம் நடத்துறீங்கல்ல. தமிழகத்திலே இந்தியாவிலே போற்றக்கூடிய ஒரு தலைவர் வந்து அல்காட்சி பழனி பாபா. இந்திரா காந்தியோட நேரடியா தொடர்பு வச்சிருந்தவர் பழனி பாபா. இஸ்லாமிய தலைவர்கள்ல இந்த மக்களுக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறாத மக்களுக்காகவும் அது எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்ன ஒரே தலைவன் தமிழகத்துல ஒரே தலைவன் அல்காட்சி பழனி பாபா தான். அப்ப அந்த மாதிரி ஒரு தலைவனை நீங்க வந்து 97 இறக்கப்பட்டதுக்கு அப்புறம் 98 நீங்க ஏதாவது ஒரு தலைவர் வந்து நீங்க வந்து நினைவஞ்சல் நடத்திருக்கணும்ல. 98 நடத்திருக்கணும்ல, 99 நடத்திருக்கணும்ல, 2000 நடத்திருக்கணும்ல, 2001 நடத்திருக்கணும்ல. ஏன் நடத்தல? இதுக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் நடத்தல நீங்க? இப்ப இன்னைக்கு நான் சொன்னேன்ற ஒரு அரங்கத்துக்குள்ள வந்து இன்னைக்கு எப்ப எல்லாம் நாங்க ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொண்டுட்டு வந்து நான் சொன்னேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. என்னன்னா திரு சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடைகளையும் பேசும் பொழுது பழனி பாபா அவர்களுடைய கோட்ஸை எல்லாம் எடுத்து பழனி பாபா என்ன சொல்றாருனா பழனி பாபா என்ன சொல்றாருனா அப்படின்னு ஒவ்வொரு மேடைகளிலும் நீங்க அப்படி சொல்ல வந்து நீங்க அப்படி சொல்றீங்க. பழனி பாபா சொன்னதுன்னு சொல்ல வர்றீங்கல்ல. பழனி பாபா என்ன சொன்னாருனாக்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளாத எவனையும் நீ தலைவனை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கிறாத யாரையும் நீ தலைவனை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்ப நீ வந்து இப்ப சீமான் வந்து பெரியார் மேடையில வளர்ந்து பெரியார் மேடையில எல்லாம் பண்ணி நீங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பெரியாரை பற்றியே இழிவா பேசுறீங்க. அப்ப உடனே எப்படி வந்து அம்பேத்கர் பழனி பாபா வந்து உன்ட்ட எப்படி சொல்லிருப்பாரு, நீ எப்படி அந்த முன்னெடுப்பா? அவருடைய அரசியல் கொள்கைக்கு முரண்பட்டு தானே நீ வந்து இருக்க. அப்புறம் உடனே எப்படி தலைவனை ஏத்துக்கிறது? அவர் பெரியாரை தவிர்த்துட்டு மத்த கருத்துக்கள் பழனி பாபா சொல்லக்கூடிய மத்த கருத்துக்கள் அவர் நீங்க பழனி பாபா வந்து பெரியாரை ஏத்துக்கிறவன் தான் தலைவனே சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க பழனி பாபா ஒரு ஐக்கான ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்ட இளைஞர்கள் வந்து எப்படி நீங்க சீமானை ஏத்துக்கிறீங்க? இல்ல நீ சீமானை வச்சு ஏத்துக்க, பழனி பாபா விட்டுரு. பழனி பாபா வச்சு தானே வந்து நீ வந்து சீமானை பிடிக்கிறீங்க. அப்ப நீ ஐக்கான் பழனி பாபா என்ன சொன்னாருன்றது இளைஞர்கள் வந்து உள்வாங்கணுமா உள்வாங்க கூடாதா? செய்யணும்ல. இன்னைக்கு வந்து காலகட்டங்கள்ல நீ பழனி பாபா இன்னைக்கு வந்து இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள்லாம் எண்ணற்ற இளைஞர்கள் வந்து பழனி பாபா வந்து என்னன்னே தெரியாத இளைஞர்கள்லாம் நீ பழனி பாபா படத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பழனி பாபா என்னுடைய தலைவர் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை வந்து உருவாகி போயிட்டு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும் காலகட்டத்தில் நீங்க வந்து அப்ப பழனி பாபா வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏத்துக்கிறாதவன் எந்த நீ ஏத்துக்கிறாருன்ற மாதிரி ஒரு தலைவனை ஏத்துக்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த மக்களுக்கான அறிவுரைகளும் இந்த இளைஞர்களுக்கான அறிவுரைகளும் இந்த நாட்டின் உள்ள மக்கள் இறந்தாலும் இந்த எனக்கான அரசியல் எழுச்சி எப்படி உருவாகுன்றதே அவர் சொல்லிட்டு எழுதியிருக்க செத்திருக்காரு. அவர் அதனுடைய நீட்சி தான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி. அதனுடைய தலைவர் தான் அண்ணன் KM ஷரீப். இன்னைக்கு தமிழகத்துல வந்து பழனி பாபா வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தது அண்ணன் KM ஷரீப் தான். ஒரு ஷரீப் என்ற ஒரு நபர் வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா, தமிழகத்தில் இல்லைன்னு சொன்னா பழனி பாபா என்ற ஒரு நபரை இல்லாம இந்த அரசு பண்ணிருக்கும். திமுக அரசும் சரி அண்ணா திமுக அரசும் சரி இல்லாம இரட்டை பண்ணிருப்பாங்க. அவருடைய ஆடியோக்குள்ள எந்த ஆடியோ வந்திருக்காரு. நீங்களும் பேசுறீங்க, சீமானும் பேசுறாரு. சீமான் பேசினா அது பெருசா போகுது, ஆனா நீங்க பேசினா அது பெருசா போற மாதிரி இல்லையே. அது ஏன்னு கேட்டீங்கன்னா சீமான் வந்து ஒரு ஃபெமிலியர் பேசா போயிட்டாரு. அவர் வந்து பெரியார் மேடையில வளர்ந்து வந்து இன்னைக்கு வந்து அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு. அவர் வந்து பேசுறது எல்லாம் பொய் பித்தலாட்டம். எதுவும் வரலாற்று ஆய்வுகளை வந்து அடிச்சு விடுறாரு. அவரு எங்க தோழர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வரலாற்று ஆய்வு வச்சு பேசுறதுக்கு வந்து வர்ற மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு இருந்தா வந்தாருன்னா நாங்களும் பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து பழனி பாபா சொல்லிட்டு போனது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பழனி பாபா சொல்லிட்டு போனதை நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்ப நீ அது பொய்ன்னு சொல்லி நீ வந்து இந்த இளைஞர்கள்ட்ட வந்து சொல்ற நான் தான் செஞ்சேன், நான் தான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நீ வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுக்குற. அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொண்டு போக தவறிய வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எப்ப பண்றேன்னு கேக்குறேன். நீ எப்ப பண்ற? நான் தான் கேட்டேன். 97 வந்து பழனி பாபா இறந்தாரு. அப்ப நீங்க 98 வந்து நீங்க கொண்டாடி இருக்கணும்ல, நினைவேந்தல் நடத்திருக்கணுமா நடத்திருக்க கூடாதா? 98 நடத்திருக்கணுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நான் வந்து சீமான மட்டும் கேட்கல. இன்று தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய தலைவர்களும் சரி, பழனி பாபா தூக்கி பிடிக்கிற தலைவர்களும் சரி,
நீங்க எல்லாரும் அந்த தலைவர்கள்லாம் வந்து பழனி பாபாவோட பயணிச்சிருப்பீங்கல்ல, பழனி பாபாவோட அரசியல் பண்ணிருக்கீங்கல்ல. அப்ப நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்கமா? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு திமுக ஒரு தலைவர் செத்து போயிட்டா நினைவேந்தல் கொண்டாடுறீங்கல்ல, அதிமுக ஒரு தலைவர் செத்து போயிட்டா நினைவேந்தல் கொண்டாடுறீங்கல்ல, பிறந்தநாள் கொண்டாடுறீங்கல்ல. அப்ப அவர் எல்லா கட்சிக்கும் உழைச்சிருக்காருல்ல. திமுக வந்து அதிமுக வந்து ரெட்டை லட்சணத்தை வாங்கி கொடுத்தவரே வந்து பழனி பாபா தானே. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்? இதுல இல்ல அதிமுக இருக்கிற எத்தனை தொண்டர்களுக்கு இது தெரியும்? எம்ஜிஆருக்கே வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தவர் பழனி பாபா. அவர் பல ஆடியோக்குள்ள பேசியிருக்காரு. அப்ப இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு ஒருத்தர் செய்கிற விஷயங்களை வந்து நன்மையான விஷயங்களை எடுத்து சொல்லணும். ஏன்னா நாங்கெல்லாம் உண்மையா பழனி பாபா நேசிக்கிறவங்க. அண்ணன் KM ஷரீப் வந்து பழனி பாபாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர். நாங்க அவர் வழி வந்தவர்கள், அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள், பழனி பாபாவின் அரசியலை எடுத்துக்கொண்டவர்கள். அப்ப நாங்க தான் பேசுவோம் பழனி பாபாக்காக. தமிழகத்துல நாங்க பேசித்தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இன்னைக்கு அண்ணன் KM சொல்லி தான் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அப்ப அன்னைக்கு உருவாக்கப்பட்டது அண்ணன் KM ஷரீப் தான். 2002 பழனியில வந்து முதல்ல வந்து நினைவேந்தல் நிகழ்ச்சியை நாங்க 20 பேரோட வந்து நடத்தணும். 500 போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு சொல்றீங்க நீங்க 2002 20 பேர்னா அப்ப முதல்ல நான் அரசியலுக்கு வந்து அப்ப வந்து நான் புதுசு. 500 போலீஸ் நிக்கிறேன்னா இன்னைக்கு ஓடியே போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் யாராவது பக்கத்துல நிப்பீங்களா? 20 பேர் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஒரு மண்டப அரசு காட்டுறதுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து இளைஞர்கள் தயாரா இல்ல. ஏதோ பிடிச்சி அடைச்சு நம்மளை வந்து கொடூரமா பண்ணிடுவாங்கன்ற மாதிரி வந்து ஒரு பயந்த நிலையில இன்னைக்கு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு 2002 எவ்வளவு வந்து அந்த பழனி பாபான்னு சொன்னாலே ஒரு ஒடுக்குமுறை. இந்த திமுக அரசும் சரி அதிமுக அரசு சரி, அன்றைய காலகட்டத்தில் அதிமுக அரசு தான் அன்னைக்கு வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப 500 போலீஸ் எங்களுக்கு நாங்க தீவிரவாதியா? எங்களுக்கு ஒரு தீவிரவாதின்ற ஒரு முத்திரையை குத்தி அந்த 20 பேரையும் அடைக்கிறதுக்கு இந்த அரசுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காதுல்ல. ஆனா எங்களுடைய கோரிக்கை, நாங்க அன்னைக்கு கொடுத்த மனு வந்து பழனி பாபா கண்ட கனவை, அரசியலை, அவருடைய சமாதியில என்னைக்கு இருந்தாலும் இளைஞர்கள் புரட்சியா கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு இறந்தாரு. அந்த புரட்சியை கொண்டாடுறதுக்கு தான் அண்ணன் KM தலைமையில தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி 2002 வந்து நாங்க வந்து அது அரசியல் எழுச்சி நாளா கொண்டாடணும். இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. யாரு பின்னால பயணிக்கணும்ன்றது முதல்ல இந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் பழனி பாபா நேசிக்கிற இளைஞர்களுக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது அந்த கருத்தை தான் இப்ப நாங்க உங்கள்ட்ட வந்து பயிரக்கா சொல்றோம். இந்த மாதிரி வந்து பொய்யான பிரச்சாரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கின்றனாலதான் எங்களை மாதிரி களத்துல நின்று வேலை செஞ்ச தொண்டர்களும் தோழர்களும் நான் உங்கள்ட்ட வந்து சொல்ல வரேன். நான் ஏன்னா இப்ப நான் இவ்வளவு வந்து ஒரு ரொம்ப வந்து வேதனையோட பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2002 இருந்து களத்துல நிக்கிறோம். அன்னைக்கு இந்த 20 பேர்ல நான் ஒருத்தன். அண்ணன் KM ஷரீப்போட சண்முகராஜா, கீழக்கரை தர்மலிங்கம், தொண்டி குமார், இந்த மாதிரி வந்து என்னோட சேர்ந்த ஒரு 10 நபர்கள், இஸ்லாமியர்கள் ஒரு 10 பேர், அண்ணன் கீழே வந்து ஒரு 10 பேர். அப்ப 2 பேரும் சேர்ந்து நான் ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்கணும்னு சொல்லி அவர் அரசியல் எழுச்சியா கொண்டாடணும்னு சொல்லினால்தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்தணும். அப்ப அந்த அரசு எங்களை வந்து பாக்குது, உளவுத்துறை பாக்குறாங்க. இவங்க வந்து ஒரு தீவிரவாத அமைப்புகள் கிடையாது, ஒரு மக்களுக்கான அரசியல் பணி செய்ய வந்துருவங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அடுத்த கட்டமா வந்து நகர்த்துறாங்க. அவங்க அதை வந்து தளர்த்துறாங்க, உங்க கட்டுப்பாடுகளை தளர்த்துறாங்க. அப்ப 500 போலீஸ் இருந்தவங்க 400 போலீஸ் 300 போலீஸ் அடுத்தடுத்த வருஷம் நாங்க 20 பேருன்றது 50 பேர் 100 பேர் இன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து பழனியில வந்து கொண்டாடுறாங்க. எண்ணற்ற தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு போட்ட விதை தானே. அண்ணன் KMS போட்ட விதை தானே இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் அல்காட்சி பழனி பாபா வந்து இன்னைக்கு பரப்பப்பட்டிருக்காரு. அந்த வேலையை அண்ணன் KM ஷரீப் செய்யலைனாக்க இன்னைக்கு வந்து பழனி பாபா யாருன்றது, ஏன்னா அன்னைக்கு அரசு வந்து அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஆளுமை மிக்க தலைவர். அப்ப அவருடைய பேச்சை வெளியே கொண்டு வந்துட்டா இன்னைக்கு கேட்கிற இளைஞர்கள் இன்னைக்கு துடிக்கிறான்ல, தெரியாம இன்னைக்கு இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்க சொல்லியா கேட்கறாங்க. அப்ப சீமான் வந்து KM ஷரீப் சார் கிட்ட வந்து இப்ப பாடம் எடுத்து இப்ப இவ்வளவு தூரம் அதாவது பாடம் கத்துக்கிட்டு தான் இவ்வளவு தூரம் பேச. ஆமா, எல்லாம் பேசுறீங்க. அவரு வந்து இனப்படுகொலை வந்து இலங்கையில் நடந்த இனப்படுகொலையும் சரி, பிரபாகரனை பற்றியும் சரி, அவருக்குலாம் எந்த தொடர்புமே கிடையாது. நீங்க இதெல்லாம் பெரிய நீண்ட வரலாறு. நாங்கெல்லாம் வந்து அவர் கூட அண்ணன் KMS கூட இருந்து படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து பேசுறோம் சொல்றோம். நாங்க சும்மாலாம் களத்துல வந்து இன்னைக்கு தான் அரசியல், கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. மக்கள் பணி மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து பெரிய ஓட்டு வாங்கி நாங்க வந்து MLA போயிடணும், பெரிய அரசு பெரிய வந்து அதிகாரத்துக்கு போயிடணும் இல்லை. நாங்க போகாட்டியும் எங்களை சார்ந்து இருக்க இளைஞர்களை வந்து நாங்க வந்து புஷ் பண்றதுக்கு தான் நாங்க ரெடியா இருக்கோம். அவங்களுக்கான அரசியல் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்க இருக்கோம். அதான் வேலையை தான் நீங்க 25 வருஷமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் வந்து பழனி பாபா நேசிக்கிற இளைஞர்கள் நீங்க முதல்ல யாரை தலைவரை ஏத்துக்கிறன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறோம். உண்மையாவே நீங்க பழனி பாபாவுக்கு செய்யற கடமையா அந்த இளைஞர்கள் நினைச்சாங்கன்னா அண்ணன் KMS தலைமையில தான் தமிழகம் முழுவதும் கட்டமைப்புகளை உருவாக்கி அண்ணன் KMS-ஐ வலுப்படுத்தணும்னு சொல்லி நான் வந்து இந்த பதிவுல வந்து தெரிவிச்சுக்கிறேன்.
சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் வந்து பேசும்போதெல்லாம் எம்ஜிஆரை கோட் பண்ணி ஒரு பேச்சை பேசுறாரு. அதாவது எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியும்ல, அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா பழனி பாபா அவர்களுக்கும் எம்ஜிஆருக்குமான உறவு அப்படிங்கிறது ஒரு சகத்தோழன் மாதிரியான ஒரு உறவா இருந்திருக்குதுன்றது கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயம் எம்ஜிஆரோட முரண்பட்டு பல இடங்கள்ல பழனி பாபா அவர்கள் பேசியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப விஜயுடைய இந்த எம்ஜிஆர் கோட் பண்ணி பேசுறதுக்கு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? தோழர், நீங்க எம்ஜிஆர் பழனி பாபா அப்படின்னா, பழனி என்னை கேட்டா வந்து எம்ஜிஆரை வந்து இந்த அளவுக்கு உருவாக்குனதே பழனி பாபா தான். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன இப்படி சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு அதிமுக இருக்க தலைவர்கள், இன்னைக்கு கட்சியில் இருக்க தொண்டர்கள்லாம் உங்களுக்குலாம் வந்து வரலாறு தெரியுமா என்னன்னு தெரியல. அன்றைய உலக சுட்டு வாலிபன் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னா அன்னைக்கே எம்ஜிஆர் காணா போயிருப்பார். ஏகப்பட்ட கடனோட மதுரை முத்து வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன காலகட்டத்தில் போய் எம்ஜிஆர் போய் பழனி பாபாட்ட போய் அடைக்கலம் புகுந்து நீங்க இதை வந்து எனக்கு வந்து எப்படியா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப மன வருத்தப்பட்ட அந்த காலகட்டங்கள். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையே போயிடும், என்னுடைய அரசியலே அஸ்தமனம் ஆயிரும் அப்படின்னு சொன்ன காலகட்டம் அது. அப்ப இன்னைக்கு உள்ள அதிமுக, இன்னைக்கு வந்து அதிமுக இருக்க தலைவர்கள்லாம் எப்படியோ பேசுறீங்க, இந்த மக்களை ஏமாத்துறதுக்காகவே பேசுறீங்க. உங்களே வரலாற்றுல நீங்களாம் பழனி பாபா வந்து அதிமுக கொண்டாடணும். அவருக்கு மணிமண்டபம் நேரம் வந்து பழனி பாபாவுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கணும், ஒரு அரசு விழா எடுத்திருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆரை உருவாக்கி விட்டவர் வந்து அல்காஜ் பழனி பாபா. இது வரலாறு. நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்ல, நீங்க வரலாற்று ஆய்வுகளை பண்ணியாலும் அவருக்கான ஒரு கிரெடிட்டை கொடுக்கணும்ல. நீ செத்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு பாரதரத்னா கொடு, இவருக்கு வந்து பத்மபூஷன் கொடு அப்படின்னு கேட்கிறேல்ல. அப்ப உனக்கு உன் கழகத்தை அதிமுகவை அன்னைக்கு உன்னுடைய தலைவனா நீ ஏத்துக்கிட்ட புகழ்பெற்ற தலைவர் வந்து எம்ஜிஆரை உருவாக்கி வெளியே கொண்டு வந்தவர் அல்காஜ் பழனி பாபா தானே. அந்த படத்தை வந்து எங்கேயோ கொண்டு போய் அதை பிலிமை கழுவி இங்கே கொண்டாந்து ரிலீஸ் பண்ணி அப்ப அன்னைக்கு அவர் காப்பாத்தி விட்டார்ல. ஒரு மனிதன் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது காப்பாத்துறவன் தான் கடவுள். நீங்க ஒரு விஷயம், கடவுள்லாம் யாரும் நேரம் இறங்கிலாம் வந்துட மாட்டாங்க, யாருக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்க. ஏதோ ஒரு மனிதன் மூலமா தான் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆருடைய கடவுள் வந்து அல்காஜ் பழனி பாபா. அப்படித்தான் இன்னைக்கு இருக்க அதிமுக எல்லாம் பார்க்கணும், தொண்டர்கள் பார்க்கணும், தலைவர்கள் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். நீங்க உண்மையாவே நீங்க அல்காஜ் பழனி பாபாவுக்கு இன்னைக்கு வந்து அரசு விழா எடுத்திருக்கணும், மணிமண்டபம் கட்டியிருக்கணும். அவருடைய வந்து பழனியில் அவர் விதைக்கப்பட்ட இடத்த வந்து நேரம் வந்து அரசு வந்து டேக் ஓவர் பண்ணி நேரம் வந்து அது ஒரு மணிமண்டபமா நீங்க அமைச்சு கொடுத்துருக்கணும். இந்த மக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமையா செஞ்சு கொடுத்துருக்கணும். இதே மாதிரி திமுகவுக்கும் நிறைய உழைச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து அடுத்த கட்ட விஷயங்கள் சொல்றேன். நீங்க இப்ப நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், விஜய்க்கும் எம்ஜிஆருக்குமான வந்து எப்படியான வேறுபாடுகள், கருத்துக்கள் எப்படின்ற ஒப்புதல் கேட்டதுக்காக நான் சொல்றேன் நான் இதை. அப்ப அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல எம்ஜிஆர் வந்து பழனி பாபாட்ட போய் பழனி பாபா எம்ஜிஆருக்கு வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லி இந்த சின்னத்தை வந்து எப்படி எடுத்து கொடுத்தான்ற விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். அப்ப அதன் தொடர்ச்சியா தான் இப்ப இந்த இது அவர் பழமையில பழனி பாபாவுக்கு 40 லட்ச ரூபா, அன்றைய காலகட்டம் 40 லட்ச ரூபா எவ்வளவு பெரிய பணம். எம்ஜிஆர் கொடுத்திருக்காருல கடனா, திருப்பி கொடுக்கல அப்படின்றது ரெக்கார்டெல்லாம் எடுத்து பல மேடைகளில் பேசும்போது காட்டியிருக்காரு அவர். அப்ப அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்த விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகர். அன்னைக்கு எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார்னா திமுகவோட கலைஞரோட பயணிச்சுட்டு முரண்பட்டு வெளியே வந்தாரு. நீங்க ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் தோழர், அரசியல் வந்து மக்கள் பணி. இப்ப நாங்க இவ்வளவு தடவை பேசுறோமா, 25 வருஷம் களத்துல இருந்து வேலை செஞ்சிருக்கோம், ரோட்ல இருந்து போராடி இருக்கோம், ஸ்டெர்லைட்டுக்கு போராடி இருக்கோம், மாஞ்சோலைக்கு போராடி இருக்கோம், ஹைட்ரோ கார்பனுக்கு போராடி இருக்கோம், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரோட்ல இருந்து வந்து களத்துல இருந்து போராடி இருக்கோம். இப்படி ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து களத்துல நிக்கிறோம். அப்ப அன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட வந்து களத்தில் நின்றாரு, கலைஞரோட வந்து ஒன்னா பயணிச்சாங்க, அரசியல் பயணிச்சாங்க. அப்ப முரண்பட்டு தான் வெளியே வந்து அதிமுக உருவாக்குறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து விஜய் வந்து 2007 வந்து படம் நடிக்கிறப்ப அவரோட ரசிகரே கேட்கிறாங்க, நான் ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன், எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நான் டைரக்ட் பண்றதுக்கு, உங்களை வச்சு படம் எடுக்கலாம் நினைக்கிறேன், என்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் படம் எடுத்தா பண்ண முடியாது, வெறும் காசுங்க, ஒரு 20 கோடி ரூபா அன்னைக்கு நிலைமைக்கு வந்து உங்களை வச்சு படம் எடுத்தா செலவாயிருக்கும், 15 கோடி ரூபா 20 கோடி ரூபா செலவாயிருக்கும், வெறும் பணம் தான் அன்னைக்கு. அப்ப அந்த பணத்துக்கே உங்களுக்கான வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட உங்க ரசிகர்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட நீங்க அதுக்கு 2007க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 14 வருஷம் நீங்க நல்ல பணம் சம்பாரிச்சு மக்களுடைய வந்து வரிப்பணங்கள்ல வந்து நிறைய வந்து சம்பளமா வாங்கி சம்பாரிச்சு இன்றைக்கு வந்து நான் டைரக்டா வந்து நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க வர்றீங்க. நான் வர்றதை நாங்கள் வேணான்னு சொல்லலை, நீங்க எம்ஜிஆர் மாதிரி வாங்க, ஆனா அரசியல் என்ன புரிதல் இருக்கு உங்கள்கிட்ட? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கல்ல, 8 கோடி மக்களை நான் வந்து ஆள்றதுக்கு நீங்க வர்றீங்கல்ல, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம்ல. இப்போ எங்களை மாதிரி வந்து உங்க வந்து கூட நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் பழமிக வந்து ஒரு தலைவர்களை வந்து நீங்க பக்கத்துல வச்சிருக்கீங்களா? ஒரு அரசியல் புரிதல் உள்ள தலைவர்களை வச்சிருக்கீங்களா? யாராவது கூட வச்சு நீங்க அரசியல் களத்துக்கு நீங்க வந்துருக்கீங்களா? உங்களுக்கு அரசியல் வந்து அனுபவம் இல்லை,
நீங்க 40 வருஷம் 50 வருஷம் நீங்க சம்பாரிச்சுட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால வரைய கடைசி படம் நடிச்சு 250 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு நீங்க வந்துட்டீங்க. இப்போ அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்க அன்னைக்கு கேட்டீங்க, அவ ஒரு படம் எடுக்கிறவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்க. அப்ப நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கேட்போமா கேட்க மாட்டோமா? தாவேக தொண்டர்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? மக்கள் ஆள வர்றீங்கல்ல. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால தானே இன்னைக்கு வந்து இழப்பு வந்து 41 பேர் உயிர் கரூர்ல போயிருக்கு. அனுபவம் தான் தோழர். அனுபவம் இல்லாம எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது வந்து தோற்றே போகும். அனுபவம் தான் வந்து வெற்றியை கொடுக்கும். அனுபவம் இல்லாத வேலையை இவர் இவ்வளவு காலம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, இவருக்கு நடிப்புல வந்து வெற்றியை கொடுக்கும். அரசியல்ல வரும்போது நீங்க அனுபவம், நீங்க வாங்க மக்களுக்கு சேவை பண்ண வர்றீங்க. நாங்களாம் உங்களை வந்து வேணாம்னு சொல்லல, தடுக்கல. உங்களை மாதிரி ஆட்கள் நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு ஃபெமிலியர் பேஸ், நீங்க வர்றீங்க. ஆனா நீங்க பக்கபலமா யாரை வச்சுக்கிறீங்க? ஒரு கார்பரேட்டோட வந்து ஆதவ அர்ஜுனா வச்சிருக்கீங்க. அவர் வந்து புரட்சி செய்யும் சொல்லிட்டு ட்விட்டர்ல போடுறாரு. நீ தமிழகத்தில் கலவரத்தை உண்டு பண்ணது யார் பின்னால வந்து யார் வேலை செய்யறது? ஒரு IRS அதிகாரி அவர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வர்றாரு. அவருக்கு வந்து மக்கள் பணிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு மூத்த அரசியல்வாதி 30 வருஷம் அரசியல்வாதி உங்கள்கிட்ட வந்திருந்தா வரவேற்கிறோம். 2 மாவட்டம், தமிழ்நாட்டில் 2 மாவட்டமா இருக்கிற ஒரு புதுச்சேரியில் எம்எல்ஏ இருந்த வந்து என் ஆனந்த் அவர்கள், அவர் வந்து அவருக்கான மக்கள் பணி என்ன இருக்கு, என்ன செய்யுது? நீங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சிருக்கீங்க. நீங்க வச்சுக்கீங்க, வேணாம்னு சொல்லல. உங்களுடைய கட்சி, நீங்க யாரை பொறுப்பு போடணும் அதெல்லாம் உங்களோட இது. ஆனா அரசியல் தெரிந்த, அரசியல் அனுபவம் உள்ள தமிழ்நாட்டில் எத்தனையோ அமைப்பு தலைவர்கள் இருக்காங்க. ஏன் கூப்பிட்டு நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க, கூட வச்சுக்கோங்க. கூட வச்சு மக்கள் பணி தானே செய்ய வர்றீங்க. மக்கள் பணி செய்யறதுக்குலாம் எத்தனை அமைப்புகள் இருக்கு, எத்தனை சின்ன சின்ன அரசியல் அமைப்புகள் இருக்கு, எத்தனை அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க கைடுதலில் நீங்க வந்து கைடு பண்ணி நீங்க வந்து ஒரு அரசியல் மக்கள் பணி செய்ய தான் வர்றீங்க, சம்பாதிக்கவில்லை, மக்கள் பணி செய்ய தான் வர்றீங்க. அப்போ அவங்க கைடுதலில் நீங்க கொண்டு போய் செஞ்சிருந்தா அந்த இழப்பு ஏற்பட்டிருக்குமா? அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, முதல்ல நீ அரசியல் ஆரம்பிக்கிறான்னுச்சுன்னா நீங்க ஆரம்பிங்க, அடுத்து வந்து ஒரு தொண்டர் படை ஆரம்பிங்க, ஒரு மாணவர் அணி ஆரம்பிங்க, இப்போ கூட்டம் வருதுன்னா இதுக்கான வந்து பொசிஷனை நம்ம ஆட்களை வச்சு சரி பண்ணுங்க அப்படின்னு வந்து இப்போ அரசியல் அனுபவம் மிக்க உள்ளது. அப்ப நீங்க 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்களை கூட வச்சிருந்தீங்களா, உங்களுடைய அனுபவமும் அந்த அளவுக்கு வந்துருன்ற மாதிரி நாங்க கருதுறோம். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் வந்து திரை கவர்ச்சியிலிருந்து வராங்க, திரையுடைய பின்புலத்திலிருந்து வராங்க அப்படிங்கறதெல்லாம் சரி. ஆனா இந்த இடத்துல நம்ம வரலாறு ரீதியா நம்ம போகும்போது எம்ஜிஆருக்கும் பழனி பாபாவுக்கும் அப்படி என்ன முரண்பாடு? நீங்க எம்ஜிஆருக்கும் பழனி பாபாவுக்கும் முரண்பாடுன்றது வந்து, அவர் வந்து எம்ஜிஆருக்கு பழனி பாபா வந்து நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நிறைய வந்து விஷயங்களை சொன்னேன், எடுத்து வச்சேன். எம்ஜிஆரை காப்பாத்தினதே பழனி பாபா தான் சொன்னேன். அதன் பிறகு சில விஷயங்களை வந்து பழனி பாபா வந்து எம்ஜிஆர்ட்ட செய்ய சொல்றாரு. அப்ப அதுல வந்து முரண்பாடு வந்து எம்ஜிஆருக்கு வருது. அப்ப எம்ஜிஆருக்கு வர்றப்ப தலைமைச் செயலகத்துக்குள்ள எப்போ வேணாலும் போயிட்டு எப்போ வேணாலும் வருவாரு பழனி பாபா. யாருக்கும் எந்த கேள்வி கேட்பாடும் இல்லை. அப்ப அப்படி இருக்கும் காலகட்டத்தில் நீங்க அது ஒரு விஷயம் கூட சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு விஷயங்களை செய்ய போகும்போது அவங்களுக்குள்ள சில ஒரு வேலைகள் கொடுக்கும்போது நான் மாறுபட்ட கருத்து வந்து முரண்பாடுது. முரண்பாடானவன எம்ஜிஆர் இப்போ பழனி பாபா என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, பழனி பாபாவை தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்து வரக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர் போடுறாரு. இவர் வரக்கூடாது, பழனி பாபா வரக்கூடாதுன்றது ஒரு ஆர்டர் போட்டுறாரு. ஆர்டர் போட்டோன்னே அதுக்கப்புறம் பழனி பாபா வந்து ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வீட்டில் வச்சு வந்து உட்கார வச்சு டைனிங் டேபிள் உட்கார வச்சு இது பண்ணும்போது ஒரு ஆப்பிள் எடுத்து வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ ஆப்பிள் எடுத்து வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது பழனி பாபா வாங்கிட்டு வெட்டி சாப்பிடும்போது அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு, ஏன்னா அவர்கிட்ட எம்ஜிஆர் சொல்றாருன்னா இவர் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட அதிகாரம் இருக்குன்ற வந்து ஒரு எப்படி சொல்றது, அதிகாரம் நம்மகிட்ட வந்துருச்சுன்றதுனால அவர் சொல்றாரு, இப்போ நான் நினைச்சா நீ என்னை கொல்ல வந்தேன்னு சொல்லி உன் மேலே கேஸை போட்டு உள்ள வச்சிருன்னு சொல்றாரு. அப்போ பழனி பாபா ஒரு பேனா வச்சிருக்காரு. அது பேனா தான். அப்போ நீ பேசிக்கிட்டு இருந்தது எல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மேலே சேட்டலைட்டில் வந்து போயிட்டு எங்கே போகணுமோ அங்கே போயிருச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் மிரண்டுறாரு. அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியே, ஒரு ஞானம் படித்தவர். அப்போ நீ வந்து எந்த இதுக்கு லாய் கட்டுறவன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் முரண்பட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் வந்து கலைஞரோட போய் கலைஞருக்கான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அதுக்கான வந்து கலைஞரை வந்து இந்திரா காந்திகிட்ட கூட்டிகிட்டு போய் வந்து, ஏன்னா எம்ஜிஆரையே வந்து இந்திரா காந்தியை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துறதே வந்து பழனி பாபா தான். அதுக்கப்புறம் வந்து கலைஞரை வந்து எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே போய் இருந்து சரி கலைஞர் நமக்கு திமுக நமக்கு இஸ்லாமிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவான்னு சொல்லி அங்கே போய் பணி செய்கிறாரு. அங்கேயும் வந்து சரியான விஷயங்கள் வந்து பிடிபடலை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தனியாக திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு மாற்றா, ஏன்னா அன்னைக்கு பழனி பாபா சொன்னால் 1,00,000 பேர் வந்து அவர் பின்னால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்போ இது அரசியலாக கொண்டு போகணும்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு, பாமகவை உருவாக்குறாரு. அதில் அண்ணன் KM ஷரீஃப் வந்து மாநில இளைஞரணி தலைவராக போகிறாங்க.
வந்து நம்ம பசுபதி பாண்டியன் சொல்லிட்டு அந்த தேவேந்திர குல வேளாளர் அமைப்பு இருக்காரு, ஜான் பாண்டியன் போறாரு, தீரன் போறாரு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சமூகத்தில இருந்து இருக்கிற தலைவர்கள்லாம் அதை கொண்டு போய் ஃபிட் பண்ணி, ஏன்னா ஒரு சமூகங்களின் கூட்டமைப்பா அதை உருவாக்கி திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றா ஒரு கட்சியா உருவாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்ப முடிவு பண்ணி அந்த வேலையை செய்யும் போது இறுதி கேட்டா அவங்களும் பிஜேபி கிட்ட வந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருது. அப்புறம் வந்து பாமக வந்து வன்னியருடைய கட்சியா மாற்றப்படுது. அப்ப எல்லாரும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்ப அங்கே வேலை இல்லை, வன்னியர் கட்சியா மாற்றப்படும் போது நமக்கு அங்கே வேலை கிடையாது. அப்ப எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அந்த காலகட்டத்தில் அண்ணன் கேஎம்எஸும் வெளியே வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் திருப்பி வந்து பழனி பாபா வந்து தன்னிச்சையா ஒரு கட்சியை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி அப்ப முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி தான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்ற பேரை உருவாக்கி அதை வந்து செய்யணுன்ற ஒரு பைலா போட்டு செய்யறாங்க, ரெடி பண்றாங்க. அவர் இருக்கும்போதே அதை ரெடி பண்றாங்க. இது வந்து உளவுத்துறைக்கு எப்படிதான் தெரியும்ல. அப்ப ஒரு கட்சியை வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஐக்கான் வந்து பழனி பாபா. அப்ப அவர் வந்து சொன்னாருன்னா எல்லா தலைவர்களும் ஒருங்கிணை பண்ணி ஒரு சமூக கூட்டமைப்பை ஈஸியா கூட்டிடுவாரு. இந்த அரசுக்கு எதிராக எப்படி வேணாலும் செஞ்சிருவாரு. திமுக அரசு சரி, அண்ணா திமுக அரசு சரி, அது அவங்களுக்கும் தெரியும். யாருக்கு? திமுக ஆளுகின்ற அரசுக்கும் தெரியும், அண்ணா திமுக ஆளுகின்ற அரசுக்கும் தெரியும். அப்ப அது ஏதோ அரசியல் சூழ்ச்சியில் அவர் கொல்லப்படுறார். உண்மையிலே பழனி பாபா கொல்லப்படலைனாக்கும் இன்றைக்கு இஸ்லாமிய வந்து மக்களுக்கு வந்து பெரிய விடிவு கிடைச்சிருக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பெரிய விடிவு கிடைச்சிருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெறாத மக்கள்லாம் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர். அப்ப அந்த உன்னதமான தலைவரை நேசிக்கிற தமிழகத்தினுடைய இளைஞர்கள் அடுத்து வர்ற அல்ஹாஜ் பழனி பாபாவுடைய அரசியல் வாரிசான அண்ணன் KM ஷரீப் அவர்கள் தலைமை ஏற்று தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணுவோம் நாங்க சொல்றோம். ஒரு அரசியல் எழுச்சி புரட்சியை நாங்க கண்டிப்பா வந்து தமிழகத்துல செய்வோம்னு சொல்லி நான் வந்து இந்த பேட்டி மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய காலகட்டத்து இளைஞர்கள் ஒரு திரைக்கவர்ச்சியில போய் விஜய் போன்ற நடிகர்கள் அரசியலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா நாங்க ஒரு வந்து அரசியலை நாங்க வரவேற்கிறோம், அரசியலுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு போகிறாங்க. ஆனா அதே சமயம் இது போல அசம்பாவிதங்கள் நடக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப இந்த இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல வருவது என்ன? முதல்ல இந்த உயிர் போணுச்சு இல்லையா, 41 பேர் செத்தாங்களே கரூர்ல. நானும் கள ஆய்வுக்கு போயிட்டு வந்தேன். செத்த மறுநாள் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு இறக்குறாங்க. எனக்கு தூக்கமே வரல, ஒரே அழுக. திருப்பி நான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தாண்டி கரூர் போறேன். தோழர் ஒரு 600 கிலோமீட்டர் தாண்டி தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் SR பாண்டியன் வர்றாரு. சென்னையிலேருந்து தோழர் மே 17 இயக்கத்தினுடைய தோழர் திருமுருகன் காந்தி வர்றாங்க. இவங்க 3 பேரும் சொல்லி நாங்கள் வந்துடுவோம், மறுநாள் போயிடும் சொல்லிட்டு மறுநாள் நாங்கள் 3 பேரும் ஒருங்கிணை பண்ணி எங்களுடைய தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே வந்து ரெடி பண்ணி அந்த மாவட்ட பொறுப்பாளர்லாம் வர சொல்லி நாங்கள் வந்து கள ஆய்வுக்கு போகிறோம். கள ஆய்வு போகும்போது இந்த மக்கள் எல்லாருமே என்ன சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்த ஒரே ஊரில் 5 பேர் வந்து இறந்துட்டாங்க. அந்த ஊருக்கு போனோம். மருத்துவமனையில் இருக்க ஐசியூவில் இருக்க நபர்களையும் பார்த்தோம், ஜென்ரல் வார்டில் இருக்கவங்களையும் பார்த்தோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ரசிகன்ற ஒரு பார்வையில் தான் நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்றீங்க. இந்த மக்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறத விட இந்த மக்களுக்கு நான் இந்த காணொலி வேலை என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு இருக்க இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, குடும்பத்தில் வாழ்கின்ற பெண்களும் சரி, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். என்னால் சொல்ல முடிஞ்சது என்னென்னா, கள ஆய்வுக்கு போட்டு வந்ததுக்கப்புறம் நான் அந்த மக்களை தான் குறை சொல்லுவேன் ஒழிய நடிகரை குறை சொல்ல மாட்டேன். எல்லாரும் நடிகர் மேலே சொன்னாலும் நான் நடிகரை குறை சொல்ல மாட்டேன். இந்த மக்கள் தான் எப்போவும் மக்கள் புரிஞ்சுக்கணும். யார் பின்னால் போகணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஏன் திரையில் பார்க்குறவரை வந்து நேரில் பார்த்தா என்ன நமக்கு என்ன வீட்டில் வந்து நிறைஞ்சிருமா, இல்லை டெய்லி வந்து மளிகை பொருள் வந்துடுமா, இல்லை வந்து உன் தேவைகளில் பூர்த்தி ஆயிருமா? இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் இறந்து போயிட்டான், ஒரு குடும்பத்தில் வந்து மனைவியும் பிள்ளையும் இறந்து போச்சு, ஒரு குடும்பத்தில் மனைவி இறந்து போச்சு, 2 பிள்ளையும் ஒரு கணவனும் தவிக்கிறான், விதவையா நிற்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரே குடும்பத்தில் ஒரே ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அங்கே இன்னொரு குறிப்பாக நான் சொல்கிறேன் கேட்டிங்க, இந்த இறந்த 41 பேரில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் தான் வந்து அதிகப்படியான மக்கள். நீங்கள் அதை வந்து நீங்கள் முதல்ல அதை யாருமே வந்து இந்த கருத்தை வந்து எந்த மீடியாலையும் சொல்கிறது. ஒரே ஊரில் செத்தன்னு சொன்னால் 5 பேர், அது ஃபுல்லாகவே தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள். நீங்கள் செத்த 41 பேரில் பெரும்பான்மையான மக்கள் அவங்க தான் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு மோகத்தில் போனவங்க தான். இன்னைக்கு வந்து பட்டியலின தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் எழுச்சி மிகுந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் கிட்டத்தட்ட அரசியலில் ஜெயிச்சு முதிர்ச்சி அடைஞ்சு வச்சிருக்காரு. இன்னும் நாங்கள் அவரை வந்து பெரிய லெவலில் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தேவேந்திர குல சைடில் வந்து அண்ணன் பசுபதி பாண்டியன், SR பாண்டியன், கிருஷ்ணசாமி, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து அடுத்து அரசியல் எழுச்சியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருந்தேய சைடில் வந்து நாகை திருவள்ளுவன், அதியமான், ஜக்கையன், குடந்தை அரசன், இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் வந்து இன்னைக்கு ஐக்கானாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் அரசியல் களம் கண்டவர்கள், அரசியலில் மக்கள் பணியில் மக்கள் சேவையிலே வளம் வந்தவர்கள். அப்போ அந்தந்த மக்கள் வந்து நீங்கள் அரசியலை பார்க்கும்போது அந்த யாருக்கிட்ட போகணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க.
இப்போ நீங்கள் ஒரு சினிமாக்காரன் போகணும் பின்னால் போய் அவனை பார்க்க போய் இன்னைக்கு 40 பேர் இறந்து போயிட்டான்றது மக்களுடைய குறை தானே. என்ன கேட்டால் மக்களுடைய குறை தான் சொல்லுவேன். என்ன நான் சொல்றது மக்களுடைய குறை தான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்க இளைஞர்கள், இன்னைக்கு இருக்க பெண்கள், நீங்கள் புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கை உங்களோடது. அவர் போயிட்டாரு, அப்புறம் இன்னைக்கு செத்துட்டு போயிட்டீங்க. உங்கள் குடும்பம் நடுத்துல நிற்கிது. உங்கள் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் கஷ்டங்களையும் அனுபவிக்கணும். 10 லட்சம் 20 லட்சம் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருமா, உயிரை கொடுத்துருமா? அன்னைக்கு அந்த 10 குழந்தைகள் இருந்திருந்தா அந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க லீடராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வந்து அதிகாரியை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அது அந்த குழந்தைகளுடைய புரட்சியில் எத்தனையோ பேர் வந்து மாற்றங்களை உருவாக்குறாங்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இழக்கப்படுதுல. குழந்தைகள், நீங்க வந்து வயதானவர்களை விடுங்க, குழந்தைகளை வந்து அன்னைக்கு வர்றவங்க வந்து இந்த தமிழகத்தை வந்து புரட்சி பண்றதுக்கான வந்து எழுச்சி பண்றதுக்கான வேலைகளை செய்யக்கூடிய அறிவாளி குழந்தைகள் எவ்வளவு பேர் இருப்பாங்களே அந்த 10 குழந்தைகள்ல. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க இப்ப இந்த பிஞ்சு வயசுல இந்த கூட்டிட்டு வந்து கொண்டுட்டீங்க. நீங்க கூட்டு வந்து கொண்டு நீங்க தான் வந்து உங்க அதுக்கு அந்த பொறுப்பை வந்து கூட்டு வந்த அந்த பேரண்ட்ஸும் அவங்க வந்து இந்த மக்களும் தான் ஏத்துக்கணும். உங்களை யார் வந்து அப்படி வந்து பார்க்க சொன்னா? உங்களை யார் இங்க வர சொன்னா? அப்படி யார் வர சொன்னா? புருஷன் சொல்றதை கேட்க மாட்டேன்றீங்க. அந்த புருஷன் வந்து சொன்ன கண்ணீர் மலை அழுகுறா நாங்க போய் கேட்கறதுக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து புருஷன் சொல்றதை பொண்டாட்டி கேட்கறது இல்ல. போகாத நீ சினிமாக்காரனை பார்க்க போறதுன்னா கேட்கறது இல்ல. புள்ள தாய் தப்பன் சொல்றதை புள்ள கேட்கறது இல்ல. இழப்பு யாருக்கு? உங்களுக்கு தானே. இழப்பு வந்து வர்ற நடிகர்களுக்கும் அவர் பின்னால வர்ற பவுன்சர்களுக்கும் அவர் கூட வர்ற வந்து நிர்வாகிகளுக்குமா இழப்பு? இழப்பு வந்து உங்களுக்கு தானே, இந்த மக்களுக்கு தானே இழப்பு. அப்ப நீங்க அதை புரிஞ்சு செய்யணும்ல. அப்ப குறை யார்கிட்ட இருக்குன்னா அந்த மக்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த குறைய தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் யார் பின்னால போகணுன்றத அவங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி தோழர். நன்றி தோழர்.